Hi friends, this is Nandini. Welcome to my channel Cook with Akhil. இன்னைக்கு நம்ம சேனல்ல தித்திப்பான மிகவும் சுவையான அசோகா அல்வா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ அடுப்புல ஒரு பாத்திரம் அல்லது குக்கர் வச்சுக்கோங்க. அதுல 100 கிராம் பாசிப்பருப்பை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடிடலாம். இப்போ இதை நல்லா குழைய வேக வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் இதை ஒரு 3லேருந்து 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து நல்லா குழஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக கட் பண்ண முந்திரி, பாதாம், கூடவே 3 ஏலக்காயும் சேர்த்து இந்த நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதை வறுத்தாச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். மீதம் இருக்கிற நெய்யில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வாசனை போயிடுச்சு. இப்போ அதை நம்ம அரைச்சி வச்சிருக்க பாசிப்பருப்பு விழுதை வந்து நம்ம சேர்த்துடலாம். இது சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டீங்கன்னா நல்லா கெட்டியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கெட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதாவது 200 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா சர்க்கரை வந்து நல்லா உருகி கொஞ்சம் தண்ணி ஆக ஆரம்பிக்கும் இந்த பாசிப்பருப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்குது. இப்போ 100 கிராம் பாசிப்பருப்புக்கு நமக்கு 100 ml நெய் வந்து கரெக்டாக இருக்கும். இதில் 2 டேபிள் ஸ்பூனாக நம்ம ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் சேர்த்தா அல்வாவோட பதம் வந்து கரெக்டாக வரும். நெய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெய் கொஞ்சம் நல்லா வந்து உறிஞ்சிருச்சு அந்த பாசிப்பருப்பு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதே கலர் வேணும்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பித்ததும் திரும்பவும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து நம்ம சேர்த்துடலாம். இப்போ அடுத்த 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி, பாதாம், ஏலக்காய் எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அல்வா வந்து நல்லா திக்காகி ஒட்டாமல் வந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீதம் இருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ அடுத்த 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அல்வா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட அசோகா அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட தித்திப்பான அசோகா அல்வா எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம தொட்டு பார்த்தோம்னா நம்ம கையில் வந்து ஒட்டாமல் வரும். இது வந்து நமக்கு கரெக்டான பதம். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது நெய்யோட அளவும் சர்க்கரையும் தான். நெய் வந்து 100 கிராம் பருப்புக்கு 100 ml சேர்த்தாதான் அந்த பதம், அல்வாவோட பதம் வந்து சில்கியாக நமக்கு கிடைக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.